பூம் ரோபோஜா ரோபோஜோ ஹாய் மச்சான். இன்னைக்கு நம்ம நமிதாவுக்கு நியூ பிரான்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். டேப்பா போறதும் போற இந்த வண்டியை கொஞ்சம் சர்வீஸ் பண்ணிட்டு வாயே. இது வண்டியாடா, இதெல்லாம் சர்வீஸ் பண்ண முடியாது. சமாடி வேணா பண்ணலாம், போய் புதைச்சு பால் ஊத்து. வண்டியை சர்வீஸ் பண்றான்னா நமிதா படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வித்து பொறுக்கி தின்ற புறம்போக்கு நீ வண்டியை எட்டி ஒதுக்குற. டாடி அறிவிருக்கா உனக்கு? நீ பாட்டுக்கு அடிச்சு ஃபேஸ டேமேஜ் பண்ணிட்டேனா உன் ஃபேஸ் மாதிரி ஆயிடாது. எந்த கேர்ள் என்ன சைட் பண்ணுடா? யூத் மச்சான். ஹாய் பல்கி. இத வந்துட்டான் இன்னொரு பொறுக்கி தின்ற புறம்போக்கு. எனி ப்ராப்ளம்? இவன் தான்டா என்னோட இந்த ப்ராப்ளம். அப்பனுங்களே இப்படிதான். யா யூத்தோட ஃபீலிங்ஸே புரிஞ்சுக்க மாட்டானுங்க. டேய் மச்சான், அங்க பாத்தியா சரவணன் படம் மாதிரி வர்றான். அவன் பழம் இல்லடா, பழம் தின்னு கொட்டை போட்டவன். கரெக்ட்லி செட். இந்த ஏரியாவிலே நமக்கு இருக்கிற ஒரே எனிமி இவன் தான்டா. இவனை ஃபேஸ் பண்ணாதீங்க, இப்படி ஃபேஸ் பண்ணுங்க. இங்க ஒரு பிளாக் எனிமி நிக்கிறான், இப்படி டர்ன் பண்ணுங்க. சரவணா இங்க வாப்பா. நான் வந்துறேன். ஒல்லி கிருபானந்த வாரியர் பாத்தியாடா? இல்ல பாஸ். இதோ பாருடா. கோயிலுக்கு போயிட்டு வரியாப்பா? ஆமாக்கா, காலையில 6 மணிக்கு அங்காளம்மன் கோயிலுக்கு போயிட்டு 7 மணிக்கு ஏழுமலையான் கோயிலுக்கு போயிட்டு வர வழியில வடபழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு இப்பதான் வரேன். ஐயோ இந்த காஃபியாவது குடிப்பா. ஐயோ இன்னைக்கு கந்த சஷ்டி வருதம், பல்லுல பச்சை தண்ணி கூட போடக்கூடாது. என்ன டேய் இந்த தம்பியை ஒரு நாள் கூட குளிக்காம நான் பார்த்ததே இல்ல. ஆனா உங்களை ஒரு நாள் கூட குளிச்சே நான் பார்த்தது இல்ல. தம்பி குலதெய்வத்துக்காக நேர்ந்து விட்ட முடி எப்படி வச்சிருக்கான் பாத்தியா? வேலை வெட்டிக்கு போகாம நமிதா நற்பணி மண்டன அலைஞ்சிட்டே இருக்கானுங்க. நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுப்பா. அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸிங்க, அதை ஃபாலோ பண்றது தான் கஷ்டம். தப்பு அவங்க மேல மட்டும் இல்ல, உங்க மேலேயும் தான் இருக்கு. தீ சுடுன்னு திரும்ப திரும்ப வார்த்தையில சொன்னா புரியாது, விரலை பிடிச்சி சுட வைக்கணும். சில விஷயங்களை சொல்றதை விட செஞ்சு காட்டினா தான் ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகும். சம்பாதிச்சு உங்க பாக்கெட்டை நிரப்ப வேண்டிய வயசுல அவங்களுக்கு பாக்கெட் மணி கொடுத்து அனுப்புறீங்க. கட்டிங்க்கும் ஷேவிங்க்கும் பாக்கெட் மணி கொடுத்தா தப்பு இல்லை, குவார்ட்டருக்கும் சிகரெட்டுக்கும் பாக்கெட் மணி கொடுக்கறது தான் தப்பு. எங்களை என்னப்பா பண்ண சொல்ற? நம்பர் 1 பாக்கெட் மணியோட சேர்த்து பாக்கெட்டையும் கட் பண்ணுங்க. நம்பர் 2 சோத்தை போட்டு வேலைக்கு போகணும்னு சொல்லாதீங்க, வேலைக்கு போனால் தான் சோறுன்னு சொல்லுங்க. பட்னி கிடந்தா தான் பசியோட அருமை தெரியும், வேலைக்கு போய் சம்பாதிச்சு சாப்பிடணுங்கிற புத்தி வரும். ஏன்பா சோறு போடாதுன்னு சொல்ற, பாக்கெட் மணியும் கட் பண்ண சொல்ற, இவனுங்களுக்கு ஒரு கால் கட்டு போட்டாலாவது பொறுப்பு வருமா? வெறுப்பு தான் வரும். காலை வேணா கட்டி போடுங்க, கால் கட்டு மட்டும் போட்டுறாதீங்க. சிட்டியில் நல்லா சம்பாதிக்கிற குடும்பமே நாரிக்கிட்டு கிடக்கு. இந்த வெட்டி பயிலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா குடும்பத்தில் வெட்டு குத்தாயி போலீஸ் கேஸ்ன்னு அலைய வேண்டியது இருக்கும். பேசாமல் நான் சொன்ன இந்த 3 ஐடியாவை 30 நாள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 31வது நாள் செத்திடுவோம். திருந்திடுவாங்க. பிரதர், நான் உங்களை அம்பானி மாதிரி ஆயில் கம்பெனி வைங்கன்னு சொல்லலை, அட்லீஸ்ட் சொந்த காசில் ஒரு ஆஃப் பாயில் கிடையாது வைங்கன்னு சொல்கிறேன். உங்களை டாடா பிர்லா மாதிரி பணக்காரனாக சொல்லலை, அட்லீஸ்ட் சொந்த காசில் ஒரு பேட்டா செருப்பாவது வாங்குங்கன்னு சொல்கிறேன். இனிமேல் நீங்கள் 4 பேரும் ஒன்றா சுத்தாதீங்க, ரொம்ப அவசியம். தனித்தனியாக பிரிஞ்சிருங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஓம் நம சிவாய. விபூதி எடுத்துக்கங்க. சரவணா மாமா, அந்த வெட்டி பசங்களோட என்னடா வீண் பேச்சு? ஊர்க்கண்ணெல்லாம் உன் மேல தான் இருக்கும், நீ வாப்பா நான் சுத்தி போடுறேன். சரிக்கா வரேங்க. ஏய் எல்லாம் கொஞ்சம் சைலண்டா இருங்கடா, லைட்டா காத்தடிக்கிற மாதிரி இருக்குது. மரமெல்லாம் அப்படிக்கா இப்படிக்கா அசைது, பூவெல்லாம் அதுவாவே உதிருதுடா. அப்படின்னா ஹீரோயின் வரப்போறான்னு அர்த்தம்டா. இவ பேர் தான் காயத்ரி. எங்கிட்ட இருக்கிற டாப் 10 லிஸ்ட்ல இவ தான் நம்பர் 1 கோடீஸ்வரி. வாங்க பாஸ், மொத்தமா போய் அட்டெண்ட் பண்ணுவோம். இது எனக்கு சுத்தமா பிடிக்காது. போட்டி வேணான்றதுனால தான் உங்களை எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா வச்சிருக்கேன். சரி ஓகே, நாம ஒரு முடிவுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் அண்ணன் போய் அட்டெண்ட் பண்ணி அந்த ஃபிகரை அட்டாக் பண்றேன், மிச்சத்தெல்லாம் உங்களுக்கே ரிட்டர்ன் பண்றேன். ஓகேயாடா? இது கனவு தேசம்தான். மேடம் Thank you. என்ன பாஸ், அந்த பொண்ணுகிட்ட லவ்வ சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி பொறுப்பு இல்லாம தக்காளி ஜூஸை குடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கீங்களே. தக்காளி ஜூஸாடா இது? என்னோட ஜூஸ்டா. பாஸ் ஃபேஸை பார்த்ததுக்கே நோஸ் உடஞ்சி போச்சே, இன்னும் ஃபேஸ் பண்ணீங்கன்னா என்னெல்லாம் உடையுமோ.
ஏன்டா பிகினிங்லயே பிரேக்கப் போடுற? பாசிட்டிவா திங்க் பண்ணுங்கடா. நமக்கு எப்ப பாஸ் பாசிட்டிவா நடந்திருக்கு? பாசிட்டிவா திங்க் பண்ண. அந்த பொண்ணு உங்களுக்கு செட் ஆக மாட்டா. டேய், அப்ப இனி என்னதான்டா பண்ணலாம் நம்ம? எவன் ஐடியா கொடுத்தானோ அவங்கிட்டயே போய் ஐடியா கேப்போம். அவன்கிட்ட ஐடியா கேட்கறதுக்கு நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒண்ணுக்கு வேணா அடிக்கலாம்டா. வேற ஒண்ணும் நாம பண்ண முடியாது. அவங்கிட்டயே கேட்கலாம். ஷர்வனா, தனியா பேசுற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம்? எனக்கு 1000 வேலை இருக்கு. 5 கோயிலுக்கு போகணும். உனக்கு 1000 வேலை இருக்கலாம் ஷர்வனன், பட் எனக்கு இருக்கிறது ஒரே வேலை தான். லவ் லவ் லவ். என்னோட லைஃப் பத்தியும் வருங்கால ஒய்ஃப் பத்தியும் உங்ககிட்ட டீட்டெயிலா பேச விரும்புறேன். எனக்கு ஒரு 5 நிமிஷம் அலர்ட் பண்ணி ஐடியா கொடுத்தேன் வாயேன். இந்த சைல்டு சின்ன உன்னை லைஃப் லாங் மறக்க மாட்டான். அப்படியே சுகர் இல்லாம ஒரு டீ சொல்றியா? போய் உட்கார். ஐடியா சொல்றேன். அம்மா சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம், என்ன ஐடியா? ஷர்வனன், ஒரு பொண்ணுக்கு நம்ம மேல லவ் வரணும்னா என்ன பண்ணணும்? லவ் வரணும்னா அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும். எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம்? இம்ப்ரெஸ் பண்ணணும்னா அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரிலாம் நடந்துக்கணும். அதுக்கு என்னென்ன பிடிக்கும்? ஷர்வனன் ப்ளீஸ், இறங்கு, நான் ஏற முடியாது என்னால. ப்ளீஸ் ஐடியா சொல்லு. ஓகே, பாக்ஸிங். அந்த பொண்ணுக்கு பாக்ஸிங் பிடிக்கும்னா நீங்க பாக்ஸிங் கத்துக்கிட்டு பாக்ஸிங்ல கலந்துக்கணும். ஏற்கனவே மூக்கு பஞ்சரா இருக்கு, இதை பாக்ஸிங் வேற கத்துக்கிட்டு பாடி பஞ்சரா இருக்குக்கா. நெக்ஸ்ட் ஸ்விம்மிங். நீங்க ஸ்விம்மிங் கத்துக்கிட்டு ஸ்விம்மிங்ல கலந்துக்கணும். நெக்ஸ்ட் 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 அந்த பொண்ணுக்கு பாட்டு பிடிக்கும்னா நான் பாடணுமா? ஏடோ மோகம் ஏடோ டாகும். பாடி கிடி தொலைச்சிடாது. ஆ. அந்த பொண்ணு ஸ்பாட்லயே பாடி ஓ மை காட். இது எதுவுமே இல்லாம அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணதா? லவ் பண்ணுவா. ஒண்ணு அந்த பொண்ணுக்காக உயிரை கொடுக்கணும், இல்ல அந்த பொண்ணு உயிரை காப்பாத்தணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணாதானே அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகி ஒன்னு லவ் பண்ணுவா. அவன் சொல்ற மாதிரி உயிரை கொடுக்குற அளவுக்கு உன்னோட தானே அமர காதல் கிடையாது. நீ உயிரை கொடுக்கவும் மாட்ட. அதனால அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அவ உயிரை வேணா காப்பாத்தலாம். எப்படி? இப்படி இன்னும் 5 நிமிஷத்துல அந்த பொண்ணு வெளியில வந்துடும். நாங்க போய் பிரேக் வயரை புடுங்க போறோம். அது தெரியாம அந்த பொண்ணு பைக் எடுத்துட்டு போகும். பிரேக் பிடிக்காம ஹெல்ப்னு கத்துவா, கதறுவா. அப்ப நீ ஒரு பைக் எடுத்துட்டு போய் அவளை காப்பாத்துற. உயிரை காப்பாத்தணும் மேல அவளுக்கு உடனே லவ் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே? என்ன மாவு பேசுற? சீன் நல்லா இல்லையா? இல்லடா, சீன் நல்லா இருக்குது, பட் ரொம்ப பழசா இருக்குதேடா. ஏதாவது புதுசா யூத்தா சீன் சொல்லுங்களேன்டா. யூத்தா சீன் சொன்னா மட்டும் கிழிச்சிருவே. நீ சொன்ன சீனை கரெக்டா பண்ணு. ஓகேடா, உங்களுக்காக பழசா இருந்தாலும் நான் ஃபாலோ பண்றேன். நீங்க போய் ஆட்டத்தை ஆரம்பிங்க, நான் முடிக்கிறேன்டா. கம் ஆன், லெட்ஸ் கோ. ஏன் இப்போ போய் வைத்த பாஸ், கலக்குது? பிரேக் வயரை புடுங்கியாச்சு. அந்த பொண்ணு வர நேரமாச்சு. அலர்ட்டா இருங்க. ஐ அம் அலர்ட். Hey, take care, bye. Okay, bye. ஏய், ஒரு பட்டாம்பூச்சி பைக்ல போகுது பாத்தியா? உன் வாயில கொசு போகுது. நீ போய் பைக் அடியா. ஓர ஸ்டைல பாரு. சீக்கிரம். என்னடா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? பெட்ரோல் போடலையாடா? முதல்ல சாவி போடு. சாவி சாவி எங்க இதோ இருக்கு. ஏன் பெட்ரோல் டேங்க்ல போடுற? இங்க போடுமா. ஐயோ, காதல் பதட்டடா, வேற ஒண்ணும் இல்ல. ஓப்பனிங் எப்படி இருக்க? லவ் விளங்கின மாதிரி தான். ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. இனி என் லவ் விளங்கிடும்டா. ஓவர்டேக் பண்ணி போறான். நான் தானே இந்த பொண்ணை காப்பாத்தணும். அதான சீன் சீக்வென்ஸ். ஏய் சரவணா, டேய் சரவணா. என்ன நடு ரோட்ல ராட்னம் சுத்துறான்? பிரேக் பிடிக்கல. ஏங்க, டெய்லி வீட்ல இருந்து கிளம்பும்போது லிப்ஸ்டிக் கரெக்டா இருக்கா, மேக்கப் கரெக்டா இருக்கா, ஹேர் ஸ்டைல் கரெக்டா இருக்கான்னு பார்த்து தானே வரீங்க. நம்மள டைமுக்கு கொண்டு போய் விடுற வண்டிக்கு பிரேக் கரெக்டா இருக்கான்னு பாக்குறது இல்ல.
நீங்கள் விழணும், நான் காப்பாற்றணும்னு கடவுள் எழுதி வச்சிருக்காரு போல. டேய் கடவுளுக்கு வேற வேலை இல்லையாடா? எவனாவது எவளையாவது கரெக்ட் பண்றதுக்காக பைக் வயரை கட் பண்ணுவான். அப்ப நீ போய் காப்பாத்துன்னு உனக்கு என்ன எஸ்எம்எஸ் அட அனுப்புனாரு. நான் ஹீரோவாக வேண்டிய சீன்ல இவன் ஹீரோ ஆயிட்டு வில்லத்தனமா டைலாக் பேசுறான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட பர்சனலா ஒரு விஷயம் பேசணும். எதுக்கு பர்சனலாக பேசணும்? எதுவாக இருந்தாலும் பப்ளிக்காகவே சொல்லுங்கள். நான் எதுக்கு உங்களை பார்க்க வந்தேன் தெரியுங்க, முந்தா நேற்று உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது நான் ஹீரோ மாதிரி இருந்து உங்களை காப்பாற்றினேன். நேற்று லெட்டர் கொடுக்கும்போது உங்கள் ஆளுங்க என்னை போட்டு அடிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு என் மேலே ஒரு சிம்பத்தி வந்திருக்கும். அதை நீங்கள் காதல் நினச்சி நைட்டெல்லாம் என்னை பற்றி வெயிட்டாக யோசிச்சு பெட்டில் உருண்டு புரண்டு லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி தலானியை கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணி பேப்பரில் என் பேர் எழுதி அதை பாலில் கலந்து குடிச்சிட்டு நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லை, இதெல்லாம் ரியல் லைஃப்க்கு ஓகேங்க. ரியல் லைஃப் பொறுத்து வர நான் என்ன சொல்ல வரேன்னு பாருங்க, நான் ஃபியூச்சரில் ஒரு விவேகானந்தா மாதிரியோ புத்தர் மாதிரியோ வாழ்ந்துட்டு பீச்சில் சிலையாயிடலாம் அப்படிங்கிற லட்சியத்தோட சுற்றிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன லவ் பண்ணுறதுக்கு நான் சக்திமான் இல்லைங்க, பக்திமான். இப்போ வேணாங்க, என்ன மாதிரி அழகா ஒரு பர்சனாலிட்டியான பையனை பார்க்கும்போது, சரி சுமாரான பையனை பார்க்கும்போது காதல் வர்றது சகஜம்தான். பட் என்னால் உங்களை லவ் பண்ண முடியாது. ஹலோ, வெயிட் விட்டா விஷயத்துக்கு பேசிட்டே போறேன். இங்க முதல்ல எதுக்கு வந்தேன்னு தெரியுமா? நான் உங்ககிட்ட லவ் பண்றேன்னு சொல்ல வரல. எங்க ஆளுங்க உன்னை அடிச்சதுக்கு சாரி கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அதுக்குள்ள நான் லவ் சொல்லதான் வந்தேன்னு நீயாவே கற்பனை பண்ணிக்கிட்டு மூச்சு விடாம டயலாக் பேசுற. சரி, இதை முதலே சொல்ல வேண்டியதானே? எங்க சொல்ல விட்ட? உங்களை மாதிரி அழகான பொண்ணு என்ன மாதிரி பையன்கிட்ட லவ் சொல்ல தான் வருவீங்கன்னு கொஞ்சம் எமோஷனலாக ஃபீல் பண்ணிட்டேன். மிஸ்டேக் ஆகி போச்சு. சரி ஓகே, இந்த மேட்டர் இதோட மறந்துடுவோம். உங்கள் ரூட்டில் நீங்கள் போங்க, என் ரூட்டில் நான் போகிறேன். நம்ம 2 பேரும் மேலே தப்பி தவறி கூட மீட் பண்ணிக்கலாம். ஓகே? சரி, வேறு இந்த அழகான பொண்ணுங்களுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணுறதே வேலையாக போச்சு. என்னடி இவன் இப்படி பேசிட்டு போறான்? அவன் ஒரு பொண்ணு கிடைச்சா பிக்கப் பண்ணி பேக்கப் பண்ண பாப்பான். இவன் என்னடி வித்தியாசமா இருக்கான்? அவன் மனசுல பட்டத ஓப்பனா பேசுறான் பாரு, அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓய் எந்திரடா. யோ, இந்த மாதிரி பப்ளிக் பார்க்ல அசிங்கம் பண்றியே, உன் வெக்கமா இல்ல? அருவருப்பா இருக்கு, வெளியே போங்க. எங்க சுதந்திரத்துல தலையிட நீ யாரு? கிஸ் பண்றது தப்பாயா? பார்க்ல வாக் பண்ண தப்பு இல்ல, கிஸ் பண்ண தப்பு தான். யோ, அவங்க கட்டி பிடிக்கிறாங்க, கிஸ் பண்றாங்க, உனக்கு என்னையா? அவன் சாதாரண ஃபிகர் பார்த்தாலே சுத்தி வர்றான். சூப்பர் ஃபிகர். நானே உன்னை கூப்பிடுறேன், வெக்கப்படாம வா, நாமளும் அவங்கள மாதிரி கிஸ் பண்ணலாம். வேற ஆள பாரு. இத பாருங்க, ஏன் என் பின்னாடி சுத்துறீங்க? ஒன்னு எனக்கு பிடிச்சிருக்கு. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. என்ன மாதிரி ஒரு டீசென்ட்டான பையன் பின்னாடி உங்களை மாதிரி ஒரு பொண்ணு ஃபாலோ பண்ணா பாக்குறவங்க என்ன தப்பா நினைக்க மாட்டாங்க? அதெல்லாம் ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டாங்க. நாம 2 பேரும் லவ் பண்றோன்னு தான் நினைப்பாங்க. ஒன்னு எனக்கு பிடிக்கல, போதுமா? என்ன ஏன் பிடிக்கல? ஒரு பொண்ணை பார்த்த உடனே பிடிக்கணும், பார்க்க பிடிக்கக்கூடாது. ஒரு பையன் ஒரு பொண்ணு பின்னாடி சுத்தினா அது ரொமான்ஸ், ஒரு பொண்ணு ஒரு பையன் பின்னாடி சுத்தினா அது நான்சென்ஸ். எனக்குன்னு இந்த ஏரியாவில் ஒரு நல்ல இமேஜ் இருக்கு, அதை டேமேஜ் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறமும் என் பின்னாடி சுத்தினா உன் மேலே கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், ஜாக்கிரதை. நிறைய பேர் என்ன திரும்பி பார்க்கறாங்க, பட் என்ன திரும்பி பார்க்க வச்சது இவன் தாண்டி. லைஃப்ல மேரேஜ்னு ஒன்று நடந்தா அது இவனோட தான் முடிவு பண்ணிட்டேன். எப்படி ரூட் போட்டு மடக்கிறேன்னு பாரு. இட்ஸ் a challenge. யோ, இறக்கி விடுங்க. யோ இமேஜ் கெட்டு போயிடு, இறக்கி விடுங்க. ஏன் என்ன பார்த்த உடனே இப்படி பயப்படுற? உங்களை பார்க்காத வரைக்கும் நல்லா தாங்க இருந்தேன். உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் கை கால்லாம் உதறது. இவ்வளோ பயம் இருக்கே, அப்புறம் ஏன் என் பொண்ணை லவ் பண்ண? ஐயோ, நான் வேணான்னு ஒதுங்கி தாங்க போனேன். உங்கள் பொண்ணு தான் நான் என்ன சொன்னாலும் எங்கள் மம்மி கேட்பாங்க, ஒன்றும் பிரச்சனை வராது, என்னை லவ் பண்ணுன்னு சொன்னாங்க. நானும் லவ் பண்ணிட்டேங்க. உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேங்க, ஆனால் இப்போ தான் நேரில் பார்க்குறேங்க.
இப்போ என்ன விட்டீங்கன்னா இந்த வீட்டை விட்டே இல்லைங்க இந்த ஊரை விட்டே போயிடுறேங்க. இனிமேல் சத்தியமா இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேங்க. நான் வரேம்மா. ஜிம்பாய்ஸ் தள்ளுங்கடா. நில்லு. இங்க இருக்கிற பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் என் பொண்ணை கேட்டு வந்தாங்க. பட் நான் கொடுக்கல. ஏன் தெரியுமா? நாளைக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு அவங்க முன்னாடி என்னால கை கட்டி நிக்க முடியாது. என் முன்னாடி உட்கார்ந்து காலாட்டுற மாப்பிளைய விட என் பின்னாடி நின்னு கை கட்டி நிக்கிற மாப்பிளைய தான் என் பொண்ணுக்கு கட்டி கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என் பொண்ணு உன்னை விரும்பி இருக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை என் மாப்பிள்ளையா ஏத்துக்கிறேன். ஏய், மாப்பிள்ளைய பத்திரமா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்க. அப்போ நான் வரேங்க. பாவம், விவரம் தெரியாத பையனா இருக்கான். போயும் நம்ம அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டான். அம்மா என்ன சொன்னாங்க? உங்க அம்மா நம்ம கல்யாணத்துக்கு ஓகேங்கிற மாதிரி ஏதோ சொன்னாங்க. Oh my God. மம்மி, மம்மி, thank you. மம்மி, எங்க நீங்க சம்மதிக்க மாட்டீங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். Thank you. பையன் உனக்கு பிடிச்ச மாதிரியும் நான் நினைச்ச மாதிரியும் இருக்கான். இந்த விஷயத்துல நீ என்ன மாதிரியே முடிவு எடுத்திருக்க. நம்மள ஆள்றவன் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரக்கூடாது. நமக்கு அடங்குறவன் தான் மாப்பிள்ளையா வரணும். அப்புறம் நானே நேர்ல போய் பையன் வீட்ல எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டு வந்தேன். இப்ப சந்தோஷமா? Thank you, அம்மா. மேடம், பையனை பத்தி விசாரிச்சதுல அவன் சரியான பக்தி பழமா. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஏதாவது கோயில தான் இருப்பானா. எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டான். யோ ராஜதுரை, சொல்லுங்கய்யா. நீங்களாம் இங்கேயே இருங்க. நான் போய் அம்மாவை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். சரியா? சரிங்கய்யா. எல்லாம் தங்கறதுக்கு ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல ரூம் புக் பண்ண சொன்னேனே, பண்ணிட்டீங்களா? ராஜேஸ்வரி அம்மா, வணக்கம்மா. வந்துட்டான், கூட்டத்தோட வந்துட்டான். என்னையா கூட்டத்தோட எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்கற மாதிரியே வர? ஜனங்க கிட்ட ஓட்டு கேட்டு இப்படியே பழகிடுச்சுமா. விட முடியல. சட்டசபை கூட்டம் முடிஞ்சுச்சு. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அப்படியே அம்மாவை பார்த்துட்டு போலான்னு வந்தம்மா. வீட்ல விசேஷம் நடக்கிற நல்ல நேரமா பார்த்துதான் இங்க வந்திருக்கீங்க. என்னம்மா விசேஷம்? என் பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். ரொம்ப சந்தோஷம்மா. கல்யாணத்தை நம்ம தொகுதி கட்சிக்கார பசங்களோட வந்து ஒரு கலக்கிற மாட்டேன். ஏமா, பையன் யாரு, எந்த ஊருமா? பையன் பணக்காரன் இல்ல, ஆனா பண்பானவன், அடக்கமானவன், வீட்டோட மாப்பிள்ளை. மொத்தத்துல பொறுப்பான பையன். குடுப்பா, இந்தாங்க. ராஜேஸ்வரி அம்மா வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரதா இருந்தா வீட்டோட மாப்பிள்ளையா தானே வர முடியும். அம்மா, இவனா மாப்பிள்ளை? இவனை பத்தி தெரிஞ்சுதான் நீங்க பொண்ணை கொடுக்குறீங்களா? என்ன சொல்ற நீ? அம்மா, இவன் அடங்கி போய் நான் பார்த்ததே இல்லம்மா. நீங்க நினைக்கிற மாதிரி இவன் பொறுப்பானவன் இல்லம்மா. நம்பர் 1 பொறுக்கி பையன். முருகா, என் புள்ள பிறந்த நாள் அதுவுமா யாரும் அவங்கிட்ட வம்பு இழுக்க கூடாது. முதல்ல உன் பையன் யார் வம்புக்கும் போக கூடாதுன்னு வேண்டிக்கடி. என் பிறந்த நாளைக்கு பட்டிமன்றம் நடத்த போறீங்களா? ஓஹோ, இந்த சரவணனோட வளர்ச்சி காரணம் பெற்றோரா இல்ல ஃப்ரெண்ட்ஸா? இதெல்லாம் சந்தேகம். ஃப்ரெண்ட்ஸ் தானடா. நடுவரா பேராசிரியர் சாலமன் பாப்பாயா போடுங்க. டேய், 1-4 போட போறேன், மரியாதையா சாப்பிடு. எதிரி இருக்காரு, அப்புறம் பேசுறேன். தீர்காயசா இருப்ப என் செல்லம் இல்ல. வரமா. டேடி இருடா, மத்தியானம் என்ன சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு போ. மதியமா நல்ல கறி குழம்பா செஞ்சு வைமா. அப்பாவே கறி கடை போக சொல்லுமா. அப்பதான் தாசில்தாரே வந்திருக்காருன்னு சொல்லி நல்ல இலம் ஆட்டுக்கறியா கொடுத்து போவாங்க. தலைகறியும் நல்லி எலும்பு வெட்டணும் சொல்லுமா. டேடி கொஞ்சம் இருடா. என்னங்க, பையன் வெளியே போறான், பிறந்த நாள் அதுவுமா 100 ரூபாய் கொடுத்து அனுப்புங்க. இந்தாடா. டேய் வாங்கிக்கடா. வேணாமா,
பிறந்த நாள் அன்னைக்கு யார்ட்டையும் கை நீட்டி காசு வாங்குறது இல்லைங்கிறத பெரிய பாலிசியாக எவரு அதை அவரே வச்சுக்க சொல்லு. அட யார்கிட்டயும் பணம் வாங்கக்கூடாதுன்னு பாலிசியே வச்சிருக்கான். என்னங்க பையன் சாப்பிட்றதுக்கு டைம்க்கு வந்துடுவான். நீங்க போய் கறி வாங்கிட்டு வாங்க. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுமா. போய் பணமும் பைய எடுத்துட்டு வா, போய் தொலைகிறேன். சரி சரி. என்னங்க பீரோல இருந்து 2000 ரூபாய் பணத்தை காணோம். டேய் சரவணன் கேட்டாருன்னு நான் டிக்கெட் வாங்கிட்டு போட. அண்ணா அண்ணா நான் இன்னைக்கு அஜித் படம் பார்த்தே ஆகணும்ண்ணா. ஹவுஸ்ஃபுல் வேற ஆயிடுச்சு. எப்படியாவது டிக்கெட் வாங்கி கொடுங்க. அண்ணங்கிட்ட சொல்லிட்டல, இனி நீங்க 4 பேரும் படம் பார்க்கறது ஏன் பொறுப்பு. தேட்டரோட நம்ம ஃப்ரெண்டு தான். டேய் தங்கச்சிக்கு போய் 4 டிக்கெட் வாங்கிட்டு போ. மச்சான் நமக்கே டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டான். இதுல தங்கச்சிக்கு வாங்கிட்டு வர சொல்ற? என்னடா சொல்ற? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்த்துட்டு ஜனங்களுக்கு ரிப்போர்ட் சொல்ற எனக்கேவா டிக்கெட் இல்லைன்னு சொன்னா? என் ஆள் வந்து கேட்டதுக்கு டிக்கெட் இல்லைன்னு சொன்னியாமே. ஆமா சொன்னேன். இப்போ என்ன அதுக்கு? என் பேரு சரவணன். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. நீ 10 பேர் வேணாலும் வச்சுக்க, டிக்கெட் இல்லை, போ வெளியே. இதோ பார், இன்னைக்கு என் பிறந்த நாள். இன்னைக்கு யார்கிட்டையும் எந்த தகராறுக்கும் போக மாட்டேன்னு என் தாய்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ டிக்கெட் தர முடியுமா முடியாதா? இங்க பாரு, 15 லட்சம் ரூபா கொடுத்து நான் பிரிண்ட் வாங்கியிருக்கேன். டிக்கெட் இல்ல, ஒண்ணு இல்ல, போ வெளியே. ஏ வாட்ச்மேன், இவனை வெளியே அனுப்பு. ஏன்பா பிறந்த நாள் அதுவுமா மூஞ்சையே உம்மன் வச்சிருக்கேன். எங்கேயாவது சண்டை கிண்டை போட்டு வந்திருக்கியா? சும்மா இருக்கியா? சாப்பிடும்போது 999. நானே அஜித் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு எரிச்சல் இருக்கேன். இதுல காட்டுற ரோஷத்தை எல்லாத்துலயும் காட்டினா நானும் சந்தோஷப்படுவேன்ல. அம்மா யாரோ வந்திருக்காங்க பாரு. யாரோ இல்ல தம்பி, தியேட்டர் ஓனர். என்னையா விஷயம்? தம்பி அஜித் படத்துக்கு டிக்கெட் கேட்டுச்சு. ஹவுஸ்ஃபுல் ஆனதுனால டிக்கெட் கொடுக்க முடியல. அதனால தம்பி கோவப்பட்டு வரும்போது ரீல் பெட்டியை தூக்கிட்டு வந்துடுச்சு. பையன் சைலண்டா வீட்டுக்கு வந்து சாப்பிடும் போதே நினைச்சேன் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிருப்பானு. கொஞ்சம் ஈரியா வரேன். சரிங்கய்யா. ஏன்டா அப்படி பண்ணன? பின் என்னம்மா, அஜித் படத்துக்கு டிக்கெட் இல்லைங்கிறான். அவன் தலையை எடுத்திருப்பேன். யாரையும் அடிக்க கூடாதுன்னு நீ சொன்ன ஒரே வார்த்தைக்காக அவனை விட்டுட்டு பிரிண்ட்டை மட்டும் எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க. ரொம்ப நன்றிங்க. ஏய் தாசில்தார் பையனுக்கே டிக்கெட் இல்லைன்னு சொல்றியா? ஐயா இரு என் அப்பாட்ட சொல்லி தேட்டர்ல பிட்டு படம் ஓட்டன்னு தேட்டருக்கே சீல் வைக்க சொல்றேன். நீங்க போங்க. சரிங்க ஐயா. டேய் நீ கெட்டதும் இல்லாம என் பேரையும் சேர்த்து ஏன்டா கெடுக்கிற? நீ ரெடி ஆயிட்டு வாமா. மேடம் உங்களுக்கு ஃபோன். யாரு? அதான் மேடம் நானும் கேட்டேன். பச்சையா திட்டுறான். குடு. யாரு? மாப்பிள்ளை. உங்க பொண்ணை கட்டிக்க போற மாப்பிள்ளை. ஏய் பொறுக்கி, உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நானே என்னை பத்தி என் வாயில பெருமையா பேசுறத விட நீங்களே என்னை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது பெருமையா இருக்கு. டேய் லோ கிளாஸ், நீ நல்லவ மாதிரி நடிச்சு என்ன ஏமாத்தல, உன்னதான் ஏமாத்திக்கிட்ட. இன்னும் 1 மணி நேரத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அத்தை, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். நீங்க சொன்ன அதே 1 மணி நேரத்துல எனக்கும் கல்யாணம். நீங்க கண்டிப்பா ஆசீர்வாதம் பண்ணணும். உன் கல்யாணத்துக்கு நான் ஏன் ஆசீர்வாதம் பண்ணணும்? பொண்ணு கல்யாணத்துக்கு ஆத்தா ஆசீர்வாதம் பண்ணாம உங்க தாத்தாவா பண்ணுவான்? நீங்க வேணா மாப்பிள்ளைய மாத்தலாம், நான் மாமியாரை மாத்த முடியுமா? கல்யாண மண்டபத்துக்கு வர்றேன், வந்து உங்க கண்ணு முன்னாடியே உங்க பொண்ணை தூக்குறேன். எனக்கு என்ன சம்மந்தி? எதுக்கு இப்படி டென்ஷனா இருக்கீங்க? அந்த பொறுக்கி ராஸ்கல் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு என் பொண்ணை தூக்கிட்டு போவேன்னு என்கிட்டயே ஃபோன் பண்ணி சொல்ற. சம்மந்தி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. மண்டபத்தை சுத்தி என் ஆளுங்களை நிக்க வச்சிருக்க. 1 ரூபாயும் உள்ள வர முடியாது.
பாத்தீங்களாம்மா, ஒருத்தன் கூட உள்ள நுழைய முடியாதுன்னு சொன்னாரு. இவன் முழுசா ஒரு தினுசா வந்து உட்கார்ந்து நிற்கிறானே. இவன் ஒத்தாளு. நம்ம மொத்தாளையும் ஏமாத்திட்டு காயத்ரியை தூக்கிட்டு போக முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? சத்தியமா முடியாது. கவலைப்படாதீங்க, இவனை நாங்க பாத்துக்கிறோம். டேய், சைலண்டா உட்காந்துருக்கானு கேர்லெஸ்ஸா இருந்துடாதீங்க. சேரை விட்டு எந்திரிச்சான்னா போட்டுருங்க. ஏய் ஏந்திரு. பா. அந்த இடத்த விட்டு அவனால எந்திரிக்க முடியாது. தைரியமா இருக்க சம்பந்தி. அம்மா, அவன் சைலண்டா சாக்லேட் சாப்பிட்றானு பார்க்காதீங்க. அவன் பார்வையில ஏதோ ஒரு வயலண்ட் தெரியுது. எதுக்கும் பாப்பா ரூம்ல இருக்குதான்னு போய் செக் பண்ணுங்க. ஆமா, போய் செக் பண்ணுங்க. காயத்ரி, 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 காயத்ரி. காயத்ரி, 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 ரெடி ஆயிட்டியா? காயத்ரி, கதவு தர. காயத்ரி, என்னாச்சு சம்பந்தி? என்ன ஆச்சுன்னு தெரியல, கதவு திறக்க மாட்டேங்கிறா. காயத்ரி, காயத்ரி, கதவு தர. காயத்ரி, 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 காயத்ரி. என்ன காயத்ரி? ரெடி. அண்ணே, நம்ம மோசம் போயிட்டானே. அவன் பொண்ணை தூக்க வரல, மாப்பிள்ளைய தூக்கிட்டானே. இவனை பிடிடா. ஏய், ஏய், ஏய் ஏய் ஏய், முட்டாள் வில்லனா இருக்கியே. ஏய், உன் பையன் உடம்புல பாம் செட் பண்ணி கத்திப்பாரா ஜங்ஷன்ல ஒரு வண்டியில நிறுத்திருக்காங்க. முதல்ல உன் பையனை காப்பாத்தியா? டேய், என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? வாடா போலாம். வாங்கடா. பாய். தேவராஜ், 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 என்ன? என் பொண்ணு கல்யாணம். என்னம்மா பேசுறீங்க? பையன் இருந்தா தானே கல்யாணம் நடக்கும். முதல்ல போய் பையனை கூட்டிட்டு வரேன். வாங்கடா. நான் சொல்றேன். கெட்டி மேளம், கெட்டி மேளம். மாங்கல்யம் தந்துனானே மம ஜீவன கேதுனாம். உங்க விருப்பம் இல்லாமயே உங்க கண் எதிரில இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சேமா. இந்தாங்க, அட்டதையாவது போடுங்க. சர்வாபீஷ்ட சித்திரஸ்து. பெரியவா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அத்தை, பொண்ணை தூக்கிட்டு போய் தாலி கட்டுறது பழைய ஸ்டைல். மாப்பிள்ளையை தூக்கிட்டு அதே இடத்துல உட்காந்து தாலி கட்டுறது தான் புது ஸ்டைல். போல மாட்டச்சலும். மாப்பிள்ளை 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 யாருக்கும் அஞ்சாத ஆண் பிள்ளை. மாப்பிள்ளை மாப்பிள்ளை மாப்பிள்ளை